இனிமேல் நாட்டுக்கு நீதான் மகாராணி. உன்னை எதிர்த்து யாரும் எதுவுமே பேச முடியாது. நாட்டை விட்டு தள்ளி விடுவேன். ஆமாங்க. இனிமேல் நாட்டுக்கு நீதான் மகாராணி, நாட்டுக்கு நான் தான் மன்னர். இனிமேல் நாட்டுக்கு அவள் தான் மகாராணி, என் நாட்டுக்கு நான் தான் நாடு நகர உப்பை சட்டி வர அனைத்துமே இந்த கட்சியில படிச்சுக்கிறியா? டேய் படிச்சுக்கிறியான்னு கேட்டேன். நான் படிக்கவில்லையா? அனைத்தும் படித்திருக்கின்றேன். என்ன படிச்சு புரோஜனம்? என்ன புரோஜனம் கேட்டு நானு? டேய் நீ யார் தெரியுமா? யாரு நாட்டுக்கு மன்னன், நீ மகாராணி. பாப்பாலே ஓடியாச்சு மன்னர் மகாராணி. டேய் துண்டு பிடிக்கு துண்டு எடுறவங்க மட்டே மதியானம் கஞ்சிக்கு உப்பு கிடையாது. காரி முடிஞ்சு கந்துலா. டேய் நான் யாரு? மகாராணி. நீ யாரு? நான் மன்னன். பிச்சைக்காரன். விநாயகர் கோயில் தட்டு எடுத்துன்னு வாரு. நீ மேல வந்து என்கிட்ட வந்து கட்சியில சேர்ந்து வந்தனா அது என்னன்னா சொல்லு. கோடியா கொட்டி படம் எடுக்கிறாங்க. எவ்வளவு நாள் ஓடுது? 100 நாள் இல்ல 150 நாள் ஓடும். 200 நாள் கூட ஓட்டமே. ஆமா. கேஸ் தேஞ்சு போச்சு. வேற படம். கேஸ் தேஞ்சு போச்சு. ஆமா இந்த புது கேஸ். டேய் புதியா. சலபையா 1050 ரூபாய் கட்டன நானே பில்லு வாங்கல. ஒரு நாடு நகர். இங்க வாடா. நான் யாரு? நான் எப்படியா பாட்டு பொண்ணு? தெய்வம். டேய் டீ சாப்பிட்டமா, டம்ளர் போட்டமா, சாப்பாடு சாப்பிட்டமா, கை கழிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். இங்கே கூட்டாட்சிக்காரத்தா என்ன தெய்வம் இப்படி பேசுகின்றாளே? ஹோட்டலுக்கு போனோமா, பணத்தை கொடுத்தோமா, சாப்பிட்டோமா வந்துடணும். முன்னாடி வாய் திறந்து பேச மாட்டாளே, இப்போது என் முன்னாடி அதிகமாக பேசுகின்றாளே. போடுற அப்பாலே, போடுற அப்பாலையா? என்ன உனக்கு? என்ன அப்பாலையா? ஏய் நீ ஒண்ணுமே கிடையாது. ஓபி மூத்த பையன். ஆடகட இப்படி பேச மாட்டேன். நீ அப்படி பேச. என்னடா மாமிக்கு ஏற்கனவே மாமா இருக்காரு. நாங்கள் இருவரும் உண்மையை நான் அப்பவே சொல்லிருந்தா நாடகம் அப்பவே முடிஞ்சிட்டு இருக்கோம். அதான் 5:30 மணி எப்ப ஆகுதுன்னு பாத்துக்கிறேன். மன்னனா? நீயா மன்னன்? எதற்காக இப்படிப்பட்ட செயலை? வேலைக்கார பையா. வேலைக்கார பையன். காலி எழுப்புவதற்கா? உனது தந்தை எனது திருக்கரத்தால் உனக்கு மணிமுடி சுட்டும் போது என்னடா சொன்ன? நீ வேலைக்கார பையன் சொல்லலாமா? ஐயா அந்த ஜாக்கி அவ கையில கொடுங்க. ஐயோ வேண்டாமா? சொல்லலாமா? என் மனம் அனுபவம். ராஜ முகத்தை பாருடா. இன்னைக்கெல்லாம் அப்படி வச்சு பாத்துக்கலாம். ராஜ தாடி பண்றா. ராஜ மீச பண்றா. தெரியும். அவனை விட்டு வந்து ஒரு பாவாடல நான் தூக்கி போடுறேன். பாவாடை தூக்கிட்டாங்க. என் ராஜ டவுசர் என்ன? என் ராஜ பூட் என்ன? நீ என்னத்துக்குற பையன்? நீ என்னத்துக்கு நீ கேக்குற? என்னத்துக்கு?
ஐயோ உயிரோடு இருக்காம அந்த நாட்டை எதற்காக இப்படிப்பட்ட செயலை செய்ய வேண்டும்? டேய் செயலுக்கு இல்ல ஆவதும் பெண்ணாடு மனித அழிவதும் பெண்ணாடு டேய் திரும்பி பகாவு ஓடி போடுவோம். நீ என்ன பார்த்த சந்திக்கு ஓடி அர்த்த போடுவோம் நானு. சரியா பார்க்க கூடாது உன்னை எங்கேயும் எத்துக்க ஓடி எத்தனை ஓடி போடு கேட்டு எத்தனை ஓடு கேட்டு என்ன இது எந்த பஸ் ஆரம்பத்துல என்ன கூட அது மட்டும் தான் கைட்டுனாங்க புத்தி அனாசம் வந்து போத பாரு சிச்ச பையன் உருட்டி விடவில்லை நான் நாட்டை விட்டே போக வேண்டுமா? அடி பாவி, காற்றை நம்பலாம், பெரும் காற்றை நம்பலாம், ஆழகால விஷயத்தை நம்பலாம், இந்த தொப்பலை நம்பலாம், ஆனால் செல்வி படுத்த பெண்களை நம்பாதுங்கள் என்று சொன்னார்கள். நல்லா இருக்கடா குழந்தை கட்டில கட்டி ஓடி உன்னை நம்பி நான் கெட்டு விட்டேனே. எங்க கை வச்சாம பாரு தொப்புல கை வைக்கலாமே ஓ, ஐயோ, என்னடா தொட்டு தொட்டு கொடுக்க போடுறா ஓடி போடு நாட்டை விட்டு இன்னைக்கு டார்லிங் நாடு நகர் மத்தனை எனது பெயர் எழுதி விட்டாயா சொக்கப்படி வச்சிருக்கேன் மாமா எப்படியா கஷ்டப்பட்டேன் ஆமாம்மா இன்னைக்கு ஓடி அந்த நோஞ்சா நாய் நோயிற மாதிரியா ஒரு மனுஷன் பத்தி எழுதி வச்சியா அம்பரத்தை வாரினவங்க எல்லாம் வாருவாங்க அங்க போய் அடியை துடைக்க சொல்லலாமா டேய் நான் போராட சொன்ன மாடு அதுக்கு புடிங்கி போட்ட பத்துமா போராடத்தமா வச்சு என்ன சொல்றா விடலாமா விடவே கூடாது போட்டு தாக்கு பல ஊரா போட்டு தாக்கு வரவும் போறவெல்லாம் கவனிக்கிறேன் முதல்ல பில்லு கட்டிருந்தா என்ன ஒரு நாள் கூட கவனிக்க மாட்டேன் என்ன அர்த்தனா போட்டுட்டா பாசமா கன 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 கனான்னு இருக்குது எப்படியா மேடம் இனிமேல் அனைவருமே ஓய்ச்சி கட்டிட்டேன் யாருக்கு இனிமேல நம்மள கேட்பாரு கிடையாது உட்கார வச்சு பேசுறது யாரும் கிடையாது சரியா நம்ம சவுக்கிரம் தான் இதுக்கப்புறம் உன் வண்டியை நான் தான் ஓட்டணும் என்ன சொல்ற அப்படிதானா ஏய் தாராள கையை என் தலைமால வை அந்த மாதிரி உன் சவுக்கிறதுக்கு என்ன நம்ம செஞ்சுட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படியா சரியா அடிமானே வாழ்க்கை வரலாறு ஐயா. ஒரு நாட்டை அளவடியடா என் பாசத்துக்காக ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. என் பாசம் தந்த பரிசு இதுதான் ஐயா. என் பாசம் தந்த பரிசு இதுதான் ஐயா. ஐயா எனக்கு கண்ணு தெரியலாம் பரவாயில்ல, முதல்ல எனக்கு பைத்தியம் தெரியல ஐயா. அவ தொல்லை தாங்க முடியல ஐயா.
ஐயா சத்தியபுரி நாட்டிலே 3 செல்வங்களாக பிறந்து பிறந்தோம் ஐயா. உங்கள் கதையை கேட்ட பிறகு எங்கள் மனமானது வாடுகிறது ஐயா. ஐயா அயல் நாட்டிலே படித்த நீங்கள் அண்ணனை பார்க்க வேண்டும் என்று பாசத்தோடு ஓடி வந்தார். பாசத்தோடு ஓடி வந்த ஐயா. அந்த பாசம் தந்த பரிசு இதுதான். இரு பார்வையும் போய்விட்டது. உங்களுக்கெல்லாம் தாய் தந்தையாக இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டிய அண்ணன் என்ன நாடு நகரம் எல்லாம் இழந்து இழந்து இந்த நாட்டை விட்டு துரத்தி விட்டால் ஐயோ அண்ணா 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 அன்றைய பலமுறை எடுத்து கூறினேனே அவளை நம்பாதண்ணா. ஐயா அவர் தாசி வேசி என்று கூறினேனே என் வார்த்தை கேட்கவில்லையே அண்ணா. சொல்லி ஒண்ணு நல்ல சத்தமா பேசணும். போதையிலும் அந்த தாசின் மோகத்திலும் உடன் பிறந்த தம்பி என்று பாராமல் என்னை அடித்து சித்திரவதை செய்து நாட்டை விட்டே துரத்தி விட்டீங்களே அண்ணா. எங்கடா இருக்கீங்க? நீங்க எங்கடா இருக்கீங்க அண்ணா? ஐயா ஐயா தாகத்தோடு அம்மன் ஆலயத்தில் அமர்ந்திருந்த உங்களுக்காக குடிப்பதற்காக தண்ணி கொண்டு வந்த உன் தங்கை என் தங்கை இப்படி பைத்தியமாக தெரிய காரணம் யார் தெரியுமா? யாரையா? ஐயா யாரவன்? உன் தங்கச்சி யாரவன்? ஏய், போடா. யாரவன்? யாரவன்? எல்லாம் என்னத்தான் அடிப்பீங்களா? எவன் உண்மையை சொல்றானோ அவனை தான் ஐயா அந்த படுபாவி யாரு? யார் தெரியுமா? அந்த கொலைகாரன் யாரு? யார் தெரியுமா? யாரவன்? அது அண்ணன் ஐயோ, அட யாரு? ஐயா அட துரோகி, என் தங்கச்சி என்னடா தவறு செய்தா? என் தங்கச்சி என்னடா தவறு செய்தா? என் தங்கை என் வாழ்க்கையை சீரழித்து இன்று பைத்தியமாக அலைகின்றாளே. ஐயா பல நாட்டிலே பிறந்தவள் மாட வழியில்லாமல் ஓடி வந்தேன் ஐயா பிழைப்பதற்காக தென்னகத்திலே கொலை கொள்ளை கற்பழிப்பு இதில் ஈடுபட்டு விட்டேன் ஐயா. தாகத்திற்காக தண்ணீர் கொண்டு வர சென்றவர்களே தங்கை நான் தான் ஐயா கதற கதற கற்பழித்தேன் ஐயா. சரிடா, உன் நாட்டுல இடம் இல்லையா? தமிழ்நாட்டு ஐயா தவறுதான் ஐயா. ஐயா தவறு செய்து விட்டேன் ஐயா. எப்படியோ என் தங்கைக்கு வாழ்க்கை கிடைத்தா அதுவே எனக்கு போதுமான ஐயா ஐயா. என் தங்கச்சி வழிப்பறி கொள்ளை செய்தாலும் கற்பழித்து அவனையே திருமணம் செய்து கொள்கிறான் என்று தனையா. ஆனால் இருந்தாலும் உன் அண்ணன் நிலைமையை பார்த்தீர்களா? என் தம்பியும் என் தங்கையை தேடி வருகின்றேன். எங்கே இருக்கின்றார்கள்? தம்பி என்னடா ஆனது உனக்கு? உன் கண்களுக்கு என்னடா ஆனது? அன்றைய பலமுறை எடுத்து கூறினேனே அந்த படுபாவை நம்ப வேண்டாம் என்று கூறினேனே என் வார்த்தை கேட்கவில்லையே. அந்த சதிகாரர்கள் என்னை அடுத்து சித்திரவதை செய்து என் இரு கண்களை கூடாக்கி விட்டார்கள். தம்பி கேவலம் மாதவுக்கு அடிமையாகி என் வாழ்க்கையே போய்விட்டதுடா. ஆமாம், தங்கை எங்கேடா? தங்கச்சி பைத்தியமாக அழிறானா? ஐயோ ஆண்டவா, தங்கச்சி பைத்தியமாக அழிறானா? இதற்கு யாருடா காரணம் தம்பி? அதுக்கு காரணமே இந்த நீக்குவதானா? இந்த படுபாவியா? நாசக்காரா? உன்னை பார்த்தால் அருவருப்பாக இருக்கிறது. செய்யலாமா இந்த செயலை? விட மாட்டேன்டா உன்னை. ஆடா சதிகாரா. விட மாட்டேன்டா உன்னை. விட மாட்டேன்டா உன்னை. சதிகாரா. தவறு செய்து விட்டேன் ஐயா. ஒரு நாட்டு இளவரசி செய்யலாமாடா இந்த செயலை? செய்யலாமாடா? 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 செய்யலாமாடா இந்த செயலை? செய்யலாமாடா இந்த செயலை? நாசக்காரா. மோசக்காரா. தவறு செய்யலாமாடா? ஏய் உங்களை பிடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டியா? போற திருமணம் செய்து கட்டி மாட்டா?
என்ன அடிக்கிற ஐயா, ஒரு நாட்டின் இளவரசி உன் தங்கை முத்தழகி, அவள் நிலைமையை பார்த்தீர்களா ஐயா? பார்த்தீர்களா? பைத்தியமாக திரிகிறாரே. உன் தங்கையின் பைத்தியம் தீர வேண்டும். தீர வேண்டும். உன் தம்பிகளுக்கு இரு கண்களும் தெரிய வேண்டும். ஆமாம் ஐயா. இதற்கெல்லாம் நாட்டை கிடந்த நயவட்டகே. அதற்கு உன் தம்பிக்கு பார்வை கிடைக்க இது அந்த கரிகாலம் சொல்லுவான். ஏய், என்ன போய்? ஐயா, நானோ கானகத்தில் சுற்றி திரியக்கூடியவன். ஆகையினால் கானகத்தில் இருக்கக்கூடிய மூலிகை மருந்து கொண்டு வந்து உடைய தம்பியுடைய கண் பார்வை தெரிவிக்கின்றேன். என் தங்கைக்கு உண்மைதான், வாழ்வு கொடுக்கின்றேன். உண்மைதான். மீண்டும் அவருடைய வாழ்க்கை மலர்ந்து விடும். ஆகட்டும் ஐயா. அவர் கூறியது உண்மைதான். காட்டிலே இருக்கக்கூடிய மூலிகைகளை பறித்து கண் பார்வையும் பைத்தியமும் தீர வழி செய்கின்றது. ஆகட்டும், புறப்படுங்கள் ஐயா, புறப்படுங்கள். சந்தோஷமா ஆடிப்பட்டு எங்க வந்துக்கிறான்? அங்க கிடையாது. எல்லாரையும் அடிக்கிறிய என் பங்காளி மேல கை வைக்க முடியுமா? யாரு? வச்சு பாரா. யாருன்னு சொல்லு. யாரா? இனிமேல் நமக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. நம்ம சௌகரியம் தான். சரியா? சுத்தி ரிக்கி ரோடு ஆட்டம். ரிக்கி ரோடு கேப்பாடுலாம் கிடையாது நம்மளுக்கு. எங்க என்னத்துக்கு? ஐயோ உயிராடா நீ செத்து போட்டு நானு அம்மோ அடி அடி நான் உன அனுப்பிச்சேன். மறுபடியும் மாசம் வந்து பாக்கணும் உனக்கு. பார்க்காம பத்திரிடி பண்ண நீ லோப்பர் நீ கைட்லாம். நான் சூப்பர் ஆன பொண்ணு நான் கைட்லாமா? ஏத்துக்கமா? ஏத்துக்கிட்டு அவனை விட்டு உன்ன பத்திரிடியா? நீ நல்லா சரி அம்மா என்று கூறினார். எப்ப நம்மளுக்கு நாட்டு நம்ம கேடு என்ன பண்ண போறான்? அடிக்க போறேன். ஏறு கால பேசுறான். என்ன பண்ண போறா?
டேய், என் மூணு ரெண்டு குருதுக்குது மரணம் வெட்டி போட வாடா அவங்களாவது சருக்கு 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 வெட்டுவான். ஏய், நல்லா இருக்கிறியா? பார்த்த ஞாபகம் பார்க்கணும் வந்துட்டியா? மறைந்திருந்து நல்லா இருக்கிற குழந்தை. ஏன் பாருங்க. என்ன இது? அடி நாசக்காரி, அடி மோசக்காரி, உன்னைத்தான் நம்பித்தான் நாடு நகரம் அனைத்தும் நான் செய்து விட்டேன். செய்யலாம் ஆகின்ற செயலை என் தம்பியும் என் தங்கையை நாட்டை விட்டு துரத்து விட்டேன். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து விட்டோம். உன்னை வந்து விட்டோம் கொள்வதற்காக விட மாட்டேன் உன்னை. யார் என்ன செய்ய போறா? இப்பொழுது உன்னை நான் கொல்ல போகின்றேன். என்னையா? என்னையா கொல்ல போறா? டேய் போய்